ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பாத்திரம் சூடானதும் ஆயில் சேர்த்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 கப்பு வச்சுருக்கேன். அதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா ரெட் சில்லி பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் அளவுக்கு தொக்கா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா 1 கப்பு புதினா சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப்பு கெட்டியான தயிர் வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டனை சேர்த்துக்கலாம். நான் 1.5 kg மட்டன் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இல்லை மட்டன் வேகிறதுக்காக தண்ணி மட்டும் 1 டம்ளர் ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த மட்டன் நல்லா வெந்து அதோட சாரமெல்லாம் இறங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக அருமையாக ஆம்பூர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.